ஏய் லதா, நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. எப்படி இருக்க? உன் பொண்ணு எப்படி இருக்கா? உன் பொண்ணை கேட்டதா சொல்லு. உன் பொண்ணு பேர் என்ன சொன்ன? மறந்துடுச்சு. லக்ஷிதான் தானே வச்சிருந்த? ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சு. உன் கணவர் இறந்த பிறகு நீ தனியாளா இருந்து அந்த லக்ஷிதா பொண்ணை வளர்க்குறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி லதா. உன் கணவர் எப்படி இறந்தாங்கன்னு எதுவுமே உன் பொண்ணுக்கு தெரியாதுல்ல? உன் பொண்ணு எப்போவாச்சும் அப்பா ஞாபகம் வந்து கேட்டா என்ன பண்ணுவ? என்ன சொல்லுவ நீ லதா? கணவர் இருந்தே குடும்பத்தை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல நீ எப்படி தனியா இருந்து உன் பொண்ணை பாத்துக்கிற? பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க. அதுல சூப்பர் மாம்னு ஒரு செலெக்ஷன் பண்ண போறாங்க. அதுல ஒன்னதான் செலக்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டதான் என் காதுல பட்டுச்சுடி. நான் அப்பதான் நினைச்சேன் நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு. சரி வா, 2 பேரும் நடந்து தானே போவோம், வா அப்படி சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போயிடுவோம். பின்னாடி போகிற சரோஜா லதா மேலே கொஞ்சம் கோபத்தோடு தான் போனான். இவ எப்படி சூப்பர் மாம்ங்கிற பட்டம் வாங்கினா, அதுவும் ஸ்கூலில் எல்லாருக்கு முன்னாடியும் ரொம்ப பெருமையாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பொறாமப்பட்டுக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருந்தா. எதையுமே கண்டுக்கிடாத தான் வாழ்க்கையை பார்த்து லதா அவள் வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருந்தா. அம்மா, எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வைக்காங்கம்மா. அதில் நிறைய போட்டிகள் வைக்காங்கம்மா. நானும் சில போட்டிகள் கலந்துக்கிறேம்மா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் பைசா தான் ஆகும். அதான் யோசனையாக இருக்குமா. நானும் கலந்துக்கலாமாம்மா? ப்ளீஸ்மா, சில போட்டிகளில் கலந்துக்கிடம்மா. ரொம்ப ஆசையாக இருக்கம்மா. நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்கம்மா. எல்லா போட்டியிலையும் உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டாக இருப்பா. அது மட்டும் இல்லைம்மா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன தெரியுமா? எங்கள் ஸ்கூலில் அந்த போட்டியில் பெஸ்ட் மாம், சூப்பர் மாம் அப்படிங்கிற ஒரு போட்டி வைக்காங்க. அதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கம்மா. சாப்பிட்டுட்டு மெதுவாக அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே லதா போய் தான் படுக்கையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சா. ஆனால் தூக்கமே வரல. இன்னைக்கு ஸ்கூலில் வச்சு சரோஜா பேசின வார்த்தையில் இருந்த தான் கணவரோட ஞாபகத்தை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்டே இருந்தா. தான் பொண்ணுக்கிட்ட சில உண்மைகளை மறைச்சிட்டோம்னு கொஞ்சம் கவலைப்படவும் செஞ்சா. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியும்? சரி, விடியும் பொழுது நல்ல பொழுதாகவே விடியட்டும்னு நினச்சி லதா படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. எப்பவும் லதா எந்திரிச்சு வேலையாக என்ன பண்ணுவா? தான் பிள்ளைய போய் பார்ப்பா. அதே மாதிரி அன்னைக்கும் தான் பொண்ணை பார்க்க ரூம்ல இருந்து கிளம்பி போனான். எப்பவும் போல பொண்ணை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி பாய் சொல்லிட்டு எப்பவும் போல அதே ரொட்டீன் தான். அவளோட லைஃப் மாறவே இல்லை. அவள் மனசுல உள்ள காயங்களும் மாறவே இல்லை. அம்மா, நீங்கள் கொடுத்த பைசா போதுமா? நான் இதை வச்சு எல்லா காம்படிஷனையும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. தான் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தையும் தான் பொண்ணு லக்ஷிதாக்காக கொடுத்துட்டு அடுத்தாப்புல என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் சரி நம்ம எப்பவும் போகிற வேலைக்கே போவோன்னு தான் வேலைக்கு கிளம்பிட்டாள். அதான் ஸ்கூலுக்கு போன லக்ஷிதாக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா, உங்கள் அம்மாவுக்கு தான் கண்டிப்பாக சூப்பர் மாம்ங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கலந்துக்கிட்ட எல்லா போட்டியிலையுமே நீ தான் பரிசு. இதெல்லாம் சொல்லி உங்கள் அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டுவான்னு சொன்னாங்க. லக்ஷிதாக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. இதை எப்படியாவது தான் அம்மா கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வேகமா தான் வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட சொல்றதுக்காக. வேலைக்கு போயிட்டு அப்பதான் தான் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட லக்ஷிதா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சா. எங்க ஸ்கூல்ல வைக்கிற எல்லா போட்டியிலையுமே நான் கலந்துகிட்ட போட்டியில எல்லாம் நான் தான் முதல் பரிசுமா. அது மட்டும் இல்லம்மா, சூப்பர் மாம்ங்கிற பட்டம் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்கம்மா. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பாக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணுமா? எனக்கு தெரியாது. நீங்களும் நானும் கிளம்பி போகிறோம்.